கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி வழி நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 3வது வசனம். அதில் முதல் பகுதி. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் அதில் முதல் பகுதி. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? எவ்வளவோ ஜெபித்தும் எவ்வளவோ உபவாசித்தும் கர்த்தர் நன்மை செய்யாமல் காலம் தாமதம் செய்கின்றாரே என வருந்துகின்றவர்கள் பலர். நாம் இடைவிடாமல் அவசர உணர்வுடன் ஜெபித்தாலும் தேவன் சில நல்ல காரணங்களின் அடிப்படையில் காலதாமதம் செய்வதுண்டு. ஆனால் அது காலதாமதம் அல்ல. தேவன் சரியான நேரத்திற்காக காத்திருந்து சரியான நேரத்தில் தான் சரியானதை செய்கின்றார். சில நேரங்களில் பிரார்த்தனைகளுக்கான பலன் உடனே வரல. தாமதப்படுத்துவது உண்மையில் தேவன் அல்ல, ஜெபிக்கின்றவர்கள் தான் காலதாமதம் செய்கின்றார்கள். நம்மை சீர் செய்ய கால தாமதப்படுத்தினால் தேவன் செயல்படுவதும் காலதாமதமாகும். நாம் தவறுகளை உணர்வதற்கு காலதாமதம் செய்தால் தேவன் நன்மை செய்வதற்கும் காலதாமதம் செய்வார். பிரியமானவர்களே, ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்த நாட்களில் அவனுடைய தாய் அவன் பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பி வரும் நேரம் அறிந்து அவனுக்கு சாப்பிட ஏதாவது வைத்திருப்பது வழக்கம். ஆனால் அது அவனுக்கு கிடைக்க சில நேரம் அதிக கால தாமதமாகும். ஏனென்றால் அவன் உடலை கழுவி உடை மாற்றி வந்த பிறகுதான் சாப்பாடு தரப்படும். ஆனால் குளிப்பதற்கும் உடை மாற்றுவதற்கும் அவன் செய்கின்ற கால தாமதத்தால் சாப்பாடும் கிடைக்க கால தாமதமாகும். இன்னும் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கவில்லை. இன்னும் நாம் தவறுகளை உணர்ந்து மனம் திரும்பவில்லை. இன்னும் நாம் நற்சுபாவங்களை தேரவில்லை. இன்னும் நாம் சில ஆகாத பழக்கங்களை விடவில்லை. இன்னும் நாம் சிலரோடு ஒப்புரவாகவில்லை. இன்னும் நாம் சுய கௌரவத்தை விட்டு இறங்கி வரவில்லை. இன்னும் நாம் உலகத்தோடு ஒத்து ஓடும் மனநிலைமை மாற்றவில்லை. இப்படி இருக்கையில் நாம் எவ்வளவுதான் அழுது மண்டாடி அங்கலாய்த்து ஜெபித்தாலும் தேவன் கிரியை செய்ய தாமதமாகத்தான் செய்வோம். அது நாம் சரியாக செயல்படாததற்காக தேவன் பதிலுக்கு பதில் கோபமாய் செயல்படும் செயல் அல்ல. நாம் நமக்குள் சரியாகாவிட்டால் தேவன் நமக்கு நன்மை செய்தாலும் அதனால் நற்பலன் வராது. நாம் இருதயத்தில் பரிசுத்தமுடையவர்களாக மாறாத நிலையில் நமக்கு கிடைக்கும் நன்மைகளில் நமக்கு நல்ல விளைவாக அது இராது என்பதுதான் உண்மை. நல்லவனை பாராட்டினால் அவன் இன்னும் நல்லவன் ஆவான். தீயவனை பாராட்டினால் இன்னும் அவன் அதிக தீமை செய்வான். இதுதான் உண்மை. அன்பார்ந்தவர்களே, நான் உபவாசம் இருக்கிறேன், எனக்கு எந்த பதிலும் வரவில்லை என்றால் நாம் நம்மை நாமே ஆராய்ந்து அறியக்கூடிய தற்பரிசோதனை செய்து சீர்படுத்தக்கூடிய மனநிலைமையில் நாம் இருக்கிறோம் என்பது உண்மை. தேவன் ஒருபோதும் நமக்கு காலம் தாமதம் பண்ண மாட்டார். அப்படியே தாமதம் பண்ணினாலும் அது நம்மிடத்தில் உள்ள குறைகளை சரி செய்துதான் அவர் நமக்கு செய்வார். அதனால இந்த நாளைக்கு அநேகர் ஜெபிக்கிறீங்க, உபவாசம் இருக்கிறீங்க, உங்களுக்கு இன்னும் பதில் வரல அப்படின்னா தேவன் அதற்கு காரணம் அல்ல. நாம் தான் நம்மை சரிப்படுத்த வேண்டும் என்பதை நாம் இந்த வசனத்தின் வழியாக தெரிந்து கொள்ளலாம். இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிக்கும் போது நன்றாகவே புரிந்து கொள்வீர்கள் எந்த பக்கம் தவறு என்பதை. அதனால நாம் நம்மை சரி செய்து கொள்வோம். தேவ ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.